விழி 25. அன்றைய நாளுக்கு பிறகு ஆதர்ஷனும் தன்வியும் பேசிக்கொள்ளவில்லை. ஆதர்ஷ் ஏதேனும் கேட்டால் அதற்கு என்ற சத்தம் மட்டுமே அவளிடம் இருந்து பதிலாக வரும். தான் கருவுற்றிருக்கும் தகவலை கூட தாத்தாவிடம் சொல்லும் மனநிலை இல்லை தன்விக்கு. ஆதர்ஷனும் அந்த நற்செய்தியை முதலில் தெரிந்து கொள்ளும் உரிமை தன்வியை உயிராக நேசிக்கும் வேறு ஒரு ஜீவனுக்குத்தான் உண்டு என்று நினைத்து வீரராகவனிடம் அவனும் எதுவும் சொல்லவில்லை. அதே நேரம் தன்வி தாத்தாவிடம் எதுவும் சொல்லாமல் இருந்ததை வைத்தே ஆதர்ஷனுக்கு புரிந்துவிட்டது அவளின் மனநிலை என்னவென்று. அதனாலேயே அவனுக்கு அவளுடன் எதுவும் பேச பயமாக இருந்தது. அப்படியே 2 நாட்கள் அமைதியாக நகர வீரராகவன் மற்றும் தன்வியுடன் ஆதர்ஷன் அமெரிக்காவுக்கு பயணமானான். பயணத்தின் போது கூட தன்வி எதுவும் பேசாமல் அமைதியாக வர ஆதர்ஷனுக்கு உள்ளுக்குள் பயம் பற்றி கொண்டது. விமானத்தில் தன் அருகில் அமர்ந்திருந்தவளின் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டவன் அவள் கண்களை ஒரு தவிப்போடு பார்த்தபடி, என்ன ஆனாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேல தன்வி. எனக்கு உன்னை விட்டு இருக்க முடியாதுடி. ப்ளீஸ் தன்வி, கூட இருந்து நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. பட் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடி ப்ளீஸ். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடி. உயிர் போன வெறும் உடம்பு போல ஆகிடுவேண்டி என்று கெஞ்சியவனின் கண்கள் கலங்கி இருக்க தொடர்ந்து, எனக்கு மட்டும் இல்லை ஒன்னாலையும் என்னை விட்டு இருக்க முடியாது தானே என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டவனை சில நொடிகள் விழிகளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த தன்வி ஆழ்ந்து மூச்செடுத்துவிட்டு அவன் தோளில் தலையை சாய்த்து கொண்டவள் மெல்ல கண்களை மூடிக்கொண்டாள். அந்த ஒரு சின்ன செயலே ஆதர்ஷனுக்கு அவள் தன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கையை கொடுக்க தன் கையில் இருந்த அவளின் கையில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்தவன் அவளின் கையை அப்படியே தன் நெஞ்சோடு வைத்து அழுத்தி கொண்டான். இரவு வேளையிலும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த விமான நிலையம். ஆதர்ஷன் அவர்களின் உடைமைகளை அனைத்தையும் சரிபார்த்து எடுத்துக்கொண்டு வீரராகவன் தன்வியுடன் வெளியே வந்தவன் வீரராகவனிடம், லேட் நைட் ஆயிடுச்சு தாத்தா, இந்த டைமை ட்ராவல் பண்ண வேண்டாம். இங்கேயே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் நமக்கு ரூம் புக் பண்ணியிருக்கேன். நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வீட்டுக்கு போயிடலாம் என்க வீரராகவன் சரி என்று தலையாட்ட தன்வியோ புருவம் சுருக்கி, நம்ம வீட்டுக்கா என்று முணங்கியபடியே ஆதர்ஷனை கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆதர்ஷன் அப்போதுதான் தன்வியை திரும்பி பார்த்தவன், நம்ம மிட் நைட் தான் லேண்ட் ஆகும். அந்த டைமில் நைட் ட்ராவல் பண்ணுறது உனக்கு கஷ்டமாக இருக்கும் தான் ரூம் புக் பண்ண. உனக்கு ஓகே தானே தன்வி என்று கேட்க அவளோ அதுவரை வேறு யோசனையில் இருந்தவள் சட்டென தலையை குலுக்கி நிகழ்வுக்கு வந்து என்று மட்டும் சொல்ல மூவரும் அவர்களுக்காக காத்திருந்த காரில் ஏறிக்கொண்டனர். கருவுற்றிருக்கும் தன்விக்கு ஏற்கனவே வெகு தூர விமான பயணம் களைப்பை உண்டாக்கி இருக்க ஹோட்டலுக்கு செல்லும் வழியில் ஆகாஷ் தோளில் சோர்வாக சாய்ந்து கொண்டாள். அவள் கன்னத்தில் கை வைத்து தன் தோளோடு அழுத்தி கொண்ட ஆதர்ஷன், 5 minutes தான், ஹோட்டலுக்கு போயிடலாம் என்றபடி அவள் தலையை மென்மையாக வருடி கொடுக்க அவளும் அமைதியாக அவனின் அரவணைப்பில் கண்களை மூடிக்கொண்டாள். அவர்கள் இருவரையும் நிறைவோடு பார்த்த வீரராகவன் மெல்ல சிரித்தபடி பார்வையை திருப்பிக் கொண்டார். அடுத்த 5 நிமிடத்தில் கார் ஒரு ஹோட்டல் வாசலில் வந்து நிற்க ஆதர்ஷன் முதலில் கீழே இறங்கியவன் தன்வியை வெகு கவனமாக கையை பிடித்து கீழே இறக்கிவிட்டான். ஆதர்ஷன் அந்த கார் டிரைவரிடம், நீ கார் எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போ டேவிட், மார்னிங் நான் கால் பண்ணதும் வந்தா போதும் என்க அந்த டிரைவரும் ஓகே பாஸ் என்று பணிவாக சொன்னவன் காரை எடுத்துக்கொண்டு செல்ல தன்விக்கு எல்லாமே ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த குழப்பத்துடனேயே அவள் அவனை பார்த்தவளின் கண்களிலேயே அவளின் மனதை படித்தவன், உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் நாளைக்கு பதில் கிடைச்சிடும் தன்வி. அதுவரை எதை பற்றியும் யோசிக்காம அமைதியா இரு. இப்போ நம்ம 2 பேரோட ஒரே வேலை உன்னை மன நிம்மதியோடு வச்சுக்கிறது மட்டும்தான் என்றவனின் பார்வை ஓவர் கோட் மறைத்திருந்த அவனின் உயிரை சுமந்து கொண்டிருக்கும் அவளின் மணி வயிற்றில் பதிய அவன் சொல்ல வருவதன் அர்த்தத்தை உணர்ந்து கொண்ட தன்வியும் கோட்டின் மேற்புறம் மெல்ல தன் வயிற்றை வருடியபடி என்றாள். தாத்தாவை அவரின் அறையில் விட்டுவிட்டு சோர்வாக இருந்த தன்வியை தன் தோளோடு அணைத்தபடியே அழைத்து வந்தவன் அடுத்த அறைக்குள் நுழைந்தான். தன்வியை கட்டிலில் அமர வைத்து குளியல் அறைக்குள் சென்றவன் வெளியே வரும்போது அவனின் கைகளில் ஒரு அகலமான பாத்திரம் இருந்தது. அவளோ அது என்னவென்று யோசனையோடு பார்க்க ஆதர்ஷன் தன்வியின் காலடியில் அந்த பாத்திரத்தை வைத்தவன், கொஞ்ச நேரம் இந்த ஹாட் வாட்டர்ல காலை வச்சுட்டு தன்வி,
உனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும் என்றவனோ அவளின் கால்களை எடுத்து வெந்நீரில் வைக்க சோர்ந்து போயிருந்த தன்விக்கு அந்த வெந்நீர் கதகதப்பும் தன்னவனின் கவனிப்பும் புது தெம்பை கொடுத்தது. தன்னவனையே அவள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க, சூடு போதுமா தன்வி என்று கேட்டபடியே அவளை நிமிர்ந்து பார்த்த ஆதர்ஷனுக்கு அவளின் அந்த ஆளை வீழ்த்தும் பார்வை உள்ளுக்குள் பரவசத்தோடு ஒரு சின்ன நிம்மதியையும் கொடுத்தது. அவனோ கொஞ்ச நேரம் பொறுத்து, இரு தன்வி, வாட்டர் ஹீட் குறைஞ்சு போச்சு, நான் மறுபடியும் எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தவன் கையை பிடித்து கொண்டாள் தன்வி. அவன் என்னவென்பது போல் பார்க்க, போதும் தூக்கம் வருது என்றால் மெல்லிய குரலில். 2 நாட்கள் கழித்து அவள் தன்னுடன் பேசியதில் உள்ளம் நிறைந்த ஆதர்ஷன், சரிடி என்றவன் அந்த தண்ணீரை கொண்டு போய் குளியலறையில் கொட்டிவிட்டு கைகளை நன்கு சுத்தம் செய்து கொண்டு வந்தவன். 1 செகண்ட் தன்வி என்றபடியே அங்கிருந்த சிறிய டேபிளில் அருகில் சென்றவன் அங்கிருந்த பிளாஸ்கில் இருந்து பாலை கண்ணாடி டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்தவன் அதை அவனை அவளுக்கு புகட்டிவிட்டு அவளின் இதழ்களை துடைத்து விட்டவன். அவளை படுக்கையில் படுக்க வைத்து கனமான போர்வையை அவளுக்கு போர்த்தி விட்டவன். அறையின் விளக்குகளையும் அணைத்துவிட்டு இரவு விளக்கை ஒளிரவிட்டு வந்தான். அவன் தன் அருகில் வந்து படுப்பான் என்று தன்வி பார்த்திருக்க, அவனோ அவள் கால் அருகில் அமர்ந்தவன் மெல்ல அவள் கால்களை பிடித்துவிடத் தொடங்க தன்வி சட்டென்று எழுந்து அவன் கையை பிடித்து கொண்டவள் விரிந்த விழிகளில் கலக்கம் வழிய இடவளமாக வேண்டாம் என்பது போல் தலையாட்டினாள். அதை பார்த்து மெல்ல சிரித்தபடி அவளின் கையை விளக்கிய ஆதர்ஷன், என்னால உன்ன மாதிரி நம்ம குழந்தைய சுமக்க முடியாது தன்வி, ஆனா என் உயிரை சுமக்கும் உன்னை என்னால என் உயிரை விட மேலா பார்த்துக்க முடியும். எனக்கு பிரெக்னன்சி பத்தி ஒன்றும் தெரியாதுதான், பட் இப்படி நீ சோர்ந்து போயிருக்கிறத பார்க்கும்போது புரியுது உனக்கு இந்த டைம் எவ்வளோ கஷ்டமா இருக்குங்கிறது. இதெல்லாம் நேச்சுரல், அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுதான். பட் இந்த கஷ்டமான டைம்ல உனக்கு துணையா எப்பவும் என்னால் கூடவே இருக்க முடியும் தன்வி. எந்த டஃப் சிச்சுவேஷன்லையும் நீ தனியாக இருக்க மாட்ட இதோ என்று அவன் பிடித்திருந்த அவளின் கையை உயர்த்தி காட்டியவன். இந்த கையை இப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு உன்னோட நானும் இருப்பேன் என்றபடி அவள் கையை இறுக்கமாக பிடித்திருந்தவனை பார்க்க பார்க்க அவளுக்குள் அவன் மீதான காதல் எல்லையை கடந்து போய்கொண்டிருந்தது. எப்போது எந்த நொடி ஒருவர் மேல் ஒருவருக்கு காதல் மலர்ந்ததென்று அவளுக்கும் சரி அவனுக்கும் சரி தெரியாமல் போனாலும் ஒருவரன்றி ஒருவர் இல்லை என்ற அளவுக்கு இருவரும் ஒருவருக்குள்ளும் ஒருவர் உயிரோடு உணர்வாக கலந்திருந்தனர். இவர்களில் இந்த காதலும் அன்பும் நாளை அவளுக்கு உண்மை தெரிந்த பிறகும் தொடருமா என்பது இப்போது அந்த ஆண்டவன் கையில் இல்லை, அவள் முடிவில்தான் இருக்கிறது. கணவனின் கவனிப்பில் சற்று நேரத்திற்கு எல்லாம் ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றிருந்தாள் தன்வி. அவள் நன்கு உறங்கிவிட்டாள் என்பதை உணர்ந்து கொண்ட ஆதர்ஷன் அவளின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு விட்டு அவளின் அருகில் படுத்துக் கொண்டவன் கைகள் அவள் வயிற்றை சுற்றி கட்டி கொண்டது. காலை 9 மணி அளவில் கண் விழித்த தன்விக்கு முதலில் தான் எங்கிருக்கிறேன் என்று புரியாமல் தான் இருந்த அறையை கருவிழிகளை சுழற்றி பார்க்கும் போதே முகம் முழுவதும் புன்னகையோடு குட் மார்னிங் பொண்டாட்டி என்றபடியே வந்த ஆதர்ஷன் கையில் அவளுக்கான காலை உணவு இருந்தது. அவளோ திரும்பி அங்கிருந்த டிஜிட்டல் கிளாக்கில் மணியை பார்த்தவள் விழிகளை உருட்டி அவனை பார்த்து முறைக்க, அவனோ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தடி, நீ தூங்கும் போது பார்க்க அவ்வளோ கியூட்டா அப்படியே குழந்தை போல இருந்த தெரியுமா, அதான் எழுப்ப மனசே வரல, தூங்கட்டும்னு விட்டுட்டேன் என்றவன் தொடர்ந்து, அதோட அப்படி ஒன்றும் லேட் ஆகிடல, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு என்று உணவு தட்டை காட்டியவன். சாப்பிட்டு பொறுமையா கிளம்பலாம் என்றவன் அவனுடன் இருக்கும் நிமிடங்களை நீட்டிக்கொண்டே போனான். எப்படியும் உண்மை தெரிந்த பிறகு அவள் தன்னை விட்டு செல்ல மாட்டாள் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் கண்டிப்பாக கொஞ்ச நாட்களுக்கு இப்போது இருப்பது போல் அவனுடன் சகஜமாக இருப்பாளா என்பது சந்தேகம்தான். அதற்காகவே அவளுடன் இருக்கும் நேரத்தை அதிகரிக்க முயன்றான். தன்வி குளித்து முடித்து தலையை துவட்டியபடியே வெளியே வந்தவளை பார்த்து பதறி எழுந்தவன், ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா என்று திட்டியபடியே அவள் அருகில் வந்த ஆதர்ஷ், இப்ப எதுக்கடி தலை குளிச்ச, ஜஸ்ட் பாடி வாஷ் எடுத்துட்டு வர வேண்டியதானே என்றவன் அவளிடமிருந்து துண்டை வாங்கி கொண்டு அவளை அங்கிருந்த நாற்காலியில் அமர வைத்தவன். அவனே அவள் தலையை நன்கு துவட்டி விட்டவன். இந்த கிளைமேட்ல அதுவும் புது இடத்துக்கு வந்து எதுக்கடி தலை குளிச்ச, இப்ப கோல்டு ஃபீவர் எதுவும் வந்தா என்னடி பண்றது என்று அவளை கடிந்தவன் அங்கிருந்த ஹேர் ட்ரையரில் அவளின் நீண்ட கூந்தலை நன்கு காய வைத்த பிறகு உணவு தட்டை எடுத்து அவளிடம் கொடுத்தான்.
அதுவரை அவனை முறைத்து கொண்டிருந்தவள் நல்ல பசியில் இருந்ததால் அவன் நீட்டிய உணவு தட்டை வாங்கி கொண்டவள். தாத்தா என்று கேட்க, அவருக்கு வேண்டியதெல்லாம் நான் இப்போவோ ஆர்டர் பண்ணிட்டேன். இந்நேரம் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டல் கார்டனில் நடந்துட்டு இருப்பாரு என்றவன், நீ சாப்பிடு என்றான். அவளும் அமைதியாக உண்ணத் தொடங்கியவள் பாதி உணவை உண்டு முடித்த நிலையில் அவள் சாப்பிடுவதையே ரசனையோடு பார்த்து கொண்டிருந்த ஆதர்ஷனை திரும்பி பார்த்தவள் அவனின் வாயருகே உணவை நீட்டினாள். அவளையும் நீட்டியிருந்த அவளின் கையையும் மாறி மாறி பார்த்த ஆதர்ஷ், நான் சாப்பிட்டேன் தன்வி, நீ சாப்பிடு என்று சொல்ல அதை கேட்ட தன்வியோ அவனை புருவமுயர்த்தி பார்த்து முறைத்தாள். திருமணம் முடித்த நாளில் இருந்து எந்த வேலை எப்படி இருந்தாலும் காலை உணவை மட்டும் இருவரும் எப்போதும் சேர்ந்துதான் உண்பார்கள். அந்த சமயத்தில் கூட தன்விக்கு பரிமாறிவிட்டு அவள் உண்ணத் தொடங்கிய பிறகுதான் அவன் உண்பான். அப்படி இருக்க இப்போது அவன் சொல்வது பொய் என்று அவன் அவளுக்கு தெரியாதா என்ன? அவளின் கோபத்தில் சிவந்த விழிகளை பார்த்து இதழ் பிரித்து சிரித்தவன், ஓகே ஓகே, நான் இன்னும் சாப்பிடலதான் என்று சரண்டரானவன் வாயை திறக்க அவன் வாயில் உணவை வைத்து திணித்தாள் அவன் மனைவி. ஏய் ஏய் பாத்துடி, மூச்சு முட்டுது, உன் கோபத்தை இதில் காட்டாத என்று சிரித்தவன் வாய் அவள் கொடுத்த உணவை மறுக்காமல் வாங்கி கொண்டது. வயிறும் மனதும் நிறைய உண்டு முடித்தனர் இருவரும். சில நொடிகள் ஒரு மாதிரி இறுக்கமாக கழிய இழுத்து மூச்செடுத்த ஆதர்ஷ் தன்வியை பார்த்து கொண்டே டிரைவர் டேவிட்டுக்கு அழைத்தான். அழைப்பை ஏற்ற டேவிட்டும், நான் கிளம்பிட்டேன் பாஸ், வித்தின் 10 minutes அங்கே இருப்பேன் என்றான். என்று பதில் சொன்ன ஆதர்ஷன் அழைப்பை துண்டித்துவிட்டு தன்வியை பார்த்து, கிளம்பலாம் தன்வி என்றபடி எழுந்து கொண்டவன் அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு வீரராகவனின் எண்ணுக்கு அழைத்தவன், டேவிட் இன்னும் 10 minutesல வந்துருவான் தாத்தா, நீங்க ரெடியா இருங்க என்று விட்டு அழைப்பை துண்டித்தவன் திரும்பி தன்வியை பார்த்து, போலாமா என்று கேட்க அவளும் சரி என்று தலையாட்டியபடி எழுந்து கொண்டவள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வர ஆதர்ஷன் முன்னே செல்ல அவனை தொடர்ந்து நடந்தாள் தன்வி. அறையின் வாசல் நோக்கி சென்று கொண்டிருந்த ஆதர்ஷ் திடீரென்று நின்றவன் திரும்பி தன் பின்னால் வந்து கொண்டிருந்த தன்வியை ஆழமாக பார்த்தான். அவளோ சென்று கொண்டிருந்தவன் திடீரென்று நின்றதை பார்த்து இமைகளை தூக்கி இறக்கி என்ன என்பது போல் பார்க்க சட்டென்ன அவளை நெருங்கி வந்தவன் இரு கைகளால் அவளின் கன்னங்களை அழுத்தி பிடித்தபடி தன்னை நோக்கி இழுத்தவன். அவள் என்னவென்று ஏதென்று யோசிக்கும் முன் அவள் மென்னிதழ்களில் தன் இதழ்களை அழுத்தமாக பொருத்தியிருந்தான். இன்றோடு உலகம் முடிந்துவிடும், இனி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நினைத்தானோ என்னவோ. தொடர்ந்து முத்த கவிதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மனமின்றி வரிகளை நீட்டிக்கொண்டே போனான். அவளோ அவனின் அதிரடி முத்தத்தில் முதலில் திகைத்து விழித்தவளின் கண்கள் பின் மெல்ல மூடிக்கொள்ள அவனின் முத்தம் முடிவில்லாமல் நீண்ட சமயம் அவனின் அலைபேசி அடித்து அந்த முத்த யுத்தத்தை முடித்து வைத்தது. மோக உணர்வில் கட்டுண்டு இருந்த இருவரும் மெல்ல கண் விழிக்க அவனின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தன்வி வெக்கத்தில் தலையை குனிந்து கொள்ள அவளின் கன்னத்தை பிடித்து அவளின் முகத்தை உயர்த்திய ஆதர்ஷ் அவள் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்தவன். லெட்ஸ் கோ என்றபடி செல்ல அவளும் ஒரு இதமான மனநிலையோடு அவன் பின்னால் சென்றாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளின் இந்த இதமான மனநிலை அடியோடு மாறி புயலடித்து சென்ற சோலையாக மாறப்போகிறது என்று நினைக்கவே அவள் கணவனின் மனம் ஊமையாக கண்ணீர் விட்டது. விழி 26. வீரராகவன் காரில் முன்புறம் அமர்ந்து கொள்ள தன்வியை பின்புறம் இருக்கையில் பத்திரமாக அமர வைத்துவிட்டு சீட் பெல்ட்டை அவளின் வயிற்றில் அழுத்தம் கொடுக்காதபடி பதமாக போட்டுவிட்டவன் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். கார் புறப்பட்டு சீரான வேகத்தில் சென்று கொண்டிருக்க இங்கு நொடிக்கு நொடி ஆதர்ஷனின் முகத்தில் இறுக்கமும் பயமும் கூடிக்கொண்டே போனது. தன்வியும் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். அவன் முகமே அவளுக்கு அவன் தனக்கு வைத்திருக்கும் அதிர்ச்சியின் அளவை சொல்லாமல் சொன்னது. அவனுக்குள்ளேயே இவ்வளவு பதட்டம் பயம் என்றால் அதை கேட்கப் போகும் தன்னிலை என்ன என்று யோசிக்கவே அவளுக்கு நடுக்கமாக இருந்தது. அந்த நடுக்கத்திற்கு ஆறுதலாக கணவனின் கைவளைவில் தன் கையை கோர்த்து கொண்டவள் அப்படியே அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அதுவரை வெளியே பார்வையை பதித்திருந்த ஆதர்ஷன் திரும்பி தன்வியை பார்த்தான். அவள் தன் கையை இறுக்கமாக பிடித்திருந்த விதமே அவளின் மனநிலையை அவனுக்கு உணர்த்த மென்மையாக அவள் தலையை வருடியபடி அவளின் உச்சந்தலையில் அழுத்தமாக ஒரு முத்தம் பதித்தவன் அவளை தன் தோளோடு வளைத்து கைகளால் காற்று கூட நுழைய முடியாதபடி தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவனின் நெஞ்சில் சாய்ந்திருந்தவளுக்கு அவனது வேகமாக இதய துடிப்பு தெளிவாக கேட்டது.
அவன் நெஞ்சில் சாய்ந்தபடியே முகத்தை நிமிர்த்தி தன்னவன் முகத்தை பார்த்தவள் பார்வையை திருப்பி முன்னிருக்கையில் இருந்த வீரராகவனை பார்த்தாள். அவர் காரின் ஜன்னல் வழியே வெளியே பார்வையை பதித்திருப்பதை உறுதிப்படுத்தியவள் சட்டென எம்பி அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டாள். அவளின் திடீர் முத்தத்தில் அதிர்ந்த ஆதர்ஷன் குனிந்து அவன் முகம் பார்க்க தன் கண்கள் வழியே அவனை ஊடுருவும் பார்வை பார்த்தவள் தன் கையை எடுத்து ஆதர்ஷனின் நெஞ்சின் மேல் வைத்தபடி அழுத்தியபடி, என்ன ஆனாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களே காரணமா இருந்தாலும் நீங்க என்னை ஏமாத்தியே இருந்தாலும் கூட என்று நிறுத்தியவள் அவன் கன்னத்தில் தன் கையை வைத்து அழுத்தி கொண்டு அவன் விழிகளை பார்த்து கொண்டே, நான் இந்த விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த ஜென்மத்துல உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று மெல்லிய குரலில் அதே சமயம் உறுதியாக சொல்ல அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் கண்களில் இருந்து அவனையும் அறியாமல் கண்ணீர் வழிந்தது. 6 அடி ஆண்மகன் அவனை அவளின் ஒரு ஆறுதல் வார்த்தை மொத்தமாக சாய்த்திருந்தது. அவனின் கலங்கிய கண்களை துடைத்துவிட்ட தன்வி, இதை பத்தி யோசிக்காம வாங்க என்றவள் ஒரு நிமிடம் நிறுத்தி, என் புருஷன் அழுதா எனக்கு பிடிக்காது என்று முறைப்புடன் சொல்லியபடி அவனின் கண்களை துடைத்துவிட அவன் இதழ்கள் மெல்ல விரிந்து கொண்டது. 1/2 மணி நேர பயணத்தின் முடிவில் கார் ஒரு அழகிய வீட்டின் முன் நின்றது. ஆதர்ஷன் முதலில் இறங்கியவன் சுற்றி வந்து தன்வி பக்கம் இருந்த கதவை திறந்து அவளின் கையை பிடித்து மெதுவாக கீழே இறக்கிவிட்டான். வீரராகவன் தன் பேரனின் ஒவ்வொரு செயலையும் மனநிறைவோடு பார்த்து கொண்டிருந்தார். தன்வி காரில் இருந்து இறங்கியவள் விழிகளை சுழலவிட்டபடி அந்த வீட்டை பார்த்து கொண்டு நின்றாள். அழகிய வெள்ளை நிறத்தில் பெரிதும் இல்லாமல் சிறிதும் இல்லாமல் சுற்றியும் மலர் செடிகள் சூழ்ந்திருக்க கேட்டிலிருந்து வீட்டு வாசல் வரை வெள்ளை நிற கூழாங்கற்கள் கொண்டு பாதை அமைத்திருந்தது. அந்த பாதையின் இருபுறமும் பச்சை போர்வை விரித்தது போல் இருந்த புல்வெளி நடுவில் அழகிய ஓவியம் போல் காட்சியளித்தது அந்த வீடு. அந்த வீட்டின் அழகில் தன்வி தன்னை மறந்து நின்றிருக்க, வெல்கம் யுவர் ஹோம் பாப்பா என்று கேட்ட பெண்ணின் குரலில் தன்வி திரும்பி பார்க்க அங்கு அவளை பாசம் பொங்க பார்த்தபடி நின்றார் ஒரு நடுத்தர வயது பெண். அவரை பார்த்ததும் தன்வியின் புருவங்கள் யோசனையில் சுருங்கியது. அடுத்த கணமே அவள் நினைவிடுக்கில் அந்த பெண்மணியின் அடையாளத்தை வேகமாக புரட்டி பார்த்த நேரம் ஆரத்தி தட்டுடன் அவளின் முன் வந்து நின்றவர் மெல்ல தன்வியின் கன்னத்தை வருடியபடி, எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, எவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட பாப்பா நீ என்றவர் கண்கள் லேசாக கலங்கிவிட தன்விக்கு ஏனோ அவர் கண்கள் கலங்குவதை பார்க்க ஒரு மாதிரியாக இருந்தது. அவளுக்கு ஏனோ அந்த பெண்மணியின் ஸ்பரிசம் அந்நியமாக தோன்றவே இல்லை. எப்போதோ பார்த்து பழகியது போன்ற ஒரு உணர்வு அவளுக்கு தோன்றியது. ஆனால் அந்த உணர்வு எதனால் என்று அவளுக்கு புரியவில்லை. தன்வியின் முகத்தில் அவளின் மனதை படித்த அந்த பெண், நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது தன்வி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லாம் தெரிய வரும், சோ அதுவரை பொறுமையாயிரு என்றவர் திரும்பி வீரராகவனை பார்த்தார். அவரால் அந்த பெண்ணை ஏறிட்டு பார்க்க கூட முடியவில்லை. குற்ற உணர்வில் அவள் கண்கள் கலங்கி போக அவரை பார்த்து இடவளமாக தலையாட்டிய அந்த பெண், எல்லாம் சரியாயிடும் என்பது போல் ஆறுதலாக கண்களை மூடி திறக்க வீரராகவன் தன் கண்களை துடைத்து கொள்ள அந்த பெண்மணி திரும்பி தன்வியை பார்த்தார். நீ இப்படி நில்லுமா என்றவர், டே அதி, நீயும் வந்து உன் பொண்டாட்டி பக்கத்துல நில்லு என்று சொல்ல அவனும் மறு பேச்சு பேசாமல் தன்வி அருகில் வந்து நின்றான். இருவருக்கும் ஆரத்தை சுத்தி முடித்தவர், இப்ப தன்வியை கூட்டிட்டு உள்ள போ என்று சொல்ல கணவனுடன் தன்னுடைய இன்னொரு புகுந்த வீட்டிற்குள் தனது வலது காலை எடுத்து வைத்து உள்ளே சென்றாள் தன்வி. வீட்டின் உள்ளே வந்த தன்விக்கு எல்லாம் புதிராகவே இருந்தது. இழுத்து பெருமூச்சு விட்டு தன்னை சமன்படுத்தியவள் அந்த வீட்டை சுற்றி பார்த்தாள். மிகவும் நேர்த்தியாக அழகாக இருந்தது அந்த வீடு. அப்படியே சுற்றி பார்த்தவள் கண்கள் ஓரிடத்தை பார்த்து மலைத்து போய் விரிந்து கொண்டது. அங்கு ஒரு பக்கச்சுவர் முழுவதும் அவர்களின் திருமண புகைப்படம் பெரியதாக அலங்கரித்து இருந்ததை பார்த்தவளுக்கு ஆனந்த அதிர்ச்சிதான். இந்த வீட்டுல இதுக்கு நம்ம மேரேஜ் போட்டோ இருக்கு என்று யோசித்தபடி தன்வி அந்த படத்தை பார்த்தபடி இருக்க ஆதர்ஷ் அவள் அருகில் வந்தவன் தன்வி என்று அழைத்தான். அவளும் திரும்பி பார்க்க, இவங்களை உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் அந்த பெண்மணியை காட்டி. தன்வி மெதுவாக இல்லை என்று தலையாட்டியவள், யாருன்னு தெரியல, ஆனா இவங்கள எப்போவோ பார்த்துருக்கேன்னு மனசுக்கு தோணுது. இவங்க என்னை தொடும்போது அவங்க ஸ்பரிசம் எனக்கு அந்நியமா தெரியல,
என்று அந்த பெண்ணை பார்த்தபடி சொல்ல அதை கேட்ட அந்த பெண்ணின் முகம் புன்னகையில் விரிந்து கொண்டது. ஆமா தன்வி, இவங்க உனக்கு அண்ணியும் இல்லை. நீ பிறந்ததிலிருந்து அவங்களுக்கு ஒன்று தெரியும் என்றவன் தன்வியை அழைத்து வந்து அவர் முன் நிறுத்தி, இவங்க தான் உங்க அம்மாவுக்கு டெலிவரி ஆகும்போது கூடவே இருந்தது. நீ பிறந்ததும் உன்னை முதல்ல கையில வாங்கி ஓ அருமை ஆது கையில கொடுத்தது இவங்க தான் என்றவன் ஒரு நிமிடம் நிறுத்தி தன்வியை பார்த்து, இவங்க என்னோட அம்மா, உன்னோட தாத்தா வீரராகவனோட மருமக மிஸ்ஸஸ் அமிர்தா விஜயராகவன் என்று அவன் சாதாரணமாக சொல்ல அதை கேட்ட தன்வியின் கண்கள் தான் அதிர்ச்சியில் விரிந்து கொள்ள தன் கையை எடுத்து நெஞ்சில் வைத்து கொண்டாள். என்ன சொல்றீங்க? இவங்க உங்க அம்மாவா என்று நம்ப முடியாமல் கேட்டவள் திரும்பி வீரராகவனை பார்க்க அவர் தலையை குனிந்து கொண்டார். இதுவரை தன்விக்கு ஆதர்ஷனின் தாய் பற்றி பெரியதாக எதுவும் தெரியாது. வீரராகவனும் சரி ஆதர்ஷனும் சரி அவளிடம் அமிர்தாவை பற்றி எதுவும் சொன்னதில்லை. சிறு வயதில் அவள் ஆதர்ஷனின் தாய் பற்றி கேட்டபோது வீரராகவன் அவளை திட்டிவிட அதன் பிறகு தாத்தாவை கோபப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவள் அமிர்தா பற்றி பேசவே இல்லை. அப்படி இருக்க இப்போது இங்கு தன் கண் முன் நிற்கும் தன்னவனின் தாயை பார்த்து குழம்பி நின்றாள் தன்வி. இவங்க என்றவளுக்கு பேச்சு வராமல் போக ஒரு தவிப்போடு ஆதர்ஷனை பார்த்தாள். ரிலாக்ஸ் தன்வி, டென்ஷன் ஆகாத. இன்னும் இதை விட பெரிய பெரிய விஷயம் எல்லாம் உனக்காக காத்திருக்கு என்றவன் தொடர்ந்து, மேலே போய் ரைட் சைடில் இருக்க ரூமில் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா, அப்புறம் பேசலாம் என்றதும் தன்விக்கும் அந்த நேரம் தன்னை சமன்படுத்த கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டது. உடனே திரும்பி அமிர்தாவை பார்த்தாள். மருமகளை பார்த்து மென்மையாக சிரித்த அமிர்தா, போடா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என்று சொல்ல சரி என்று தலையாட்டியபடியே மேலே ஏறி சென்றவள் அங்கிருந்து ஆதர்ஷன் சொன்ன அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த கட்டிலில் பொத்தென்று அமர்ந்த தன்வியின் மனது ஒரு நிலையில் இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. தர்ஷி அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க என்று யோசித்தவளுக்கு அப்போதுதான், ஆமா அவங்க இறந்துட்டதா யாரும் இதுவரை சொன்னதில்லையே என்று ஞாபகம் வர, அப்ப ஏன் தாத்தாவும் தர்ஷும் இவங்களை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல? இவங்க ஏன் நம்ம வீட்டில் இல்லாம இங்க இருக்காங்க? தாத்தா இவங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அவர் கண்ணு அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி கெஞ்சிட்டு இருந்துச்சே. அப்ப தாத்தா தான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பினாரா என்று பலவாறு யோசிக்க யோசிக்க அவளுக்கு தலையை சுற்றியது. ஒரு கட்டத்தில் தலையை உலுக்கி தன்னை சீர்படுத்தியவள், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மைகளும் தெரியதானே போகுது, அது வரைக்கும் பொறுமையாயிருப்போம் என்று நினைத்தவள் எழுந்து சென்று முகத்தை கழுவி விட்டு வந்து மீண்டும் கட்டிலில் சாய்ந்தபடி அமர்ந்தவள் கொஞ்ச நேரத்தில் தூங்கி போயிருந்தாள். அந்த சமயம் கீழே வீரராகவனுக்கு நடந்த அத்தனையும் சொல்லி முடித்திருந்தாள் அமிர்தா. பேரன் பற்றி உண்மையை கேட்டவருக்கு தலையில் இடி விழுந்த உணர்வு. இப்படி ஒரு அதிர்ச்சியை அவர் கிஞ்சித்தும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படி நடக்கணும்? இவனுக்கு ஏன் புத்தி இப்படி போச்சு என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுத வீரராகவனை பார்க்க ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் மறுபக்கம் பிரச்சனை இவ்வளவு தீவிரமாக இவரின் இந்த மனநிலைதான் காரணம் என்று நினைத்த அமிர்தாவுக்கு சற்று கோபம்தான். ப்ளீஸ் மாமா, இதுல என் பையன் மேல எந்த தப்பும் இல்லை. அவனோட தாத்தா உங்களுக்கே இந்த உண்மை இவ்வளோ வலிக்கும் போது ஒரு தாயா இந்த உண்மை எனக்கு தெரிஞ்ச போது, ஆலன் பத்தி தெரியும் போதும் எனக்கு எப்படி வலிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க என்றவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க இமைகளை மூடி திறந்து கண்ணீரை விரட்டி எடுத்தவர், எனக்கு தெரியும் மாமா, இது இயற்கைக்கு புறம்பான ஒண்ணுதான்னு, சமுதாயம் இதை ஏத்துக்காதுதான். ஆனா இதுல ஆது மேல எந்த தப்பும் இல்லையே மாமா. இது நோய் இல்லை, எத்தனை லட்சம் இல்லை கோடி செலவானாலும் பரவாயில்லைன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது மனசும் உணர்வும் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் அவனாலேயே ஒன்றும் பண்ண முடியாத போது நம்மளால என்ன பண்ணிட முடியும்? இதை அவன் உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதான் அவன் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. ஆனால் எப்போ நீங்கள் தன்வியை அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்களோ அப்போதான் அவன் ரொம்ப பயந்துட்டான். அந்த டைம் அவனுக்கு இருந்த ஒரு ஆறுதல் தன்விக்கு அவன் மேலே லவ் எதுவும் இல்லைங்கிறது தான். நீங்கள் அவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்ததும் தான். அந்த டைம் தான் தன்விக்கு ஆதர்ஷன் ஆலன் பற்றி உண்மை தெரிஞ்சது. ஆனால் உண்மை தெரிஞ்சு அவ விலகி போவான்னு அவன் நினச்சான். உண்மை தெரிஞ்ச அப்புறம் அவ எடுத்த முடிவு என்றபடி பெருமூச்சு விட்டவர்.
அவ சொன்னதை கேட்டு ஆதுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு மாமா. எவ்வளவு சொல்லியும் அவ மாறல. அதுதான் ஆதுவ இப்படி ஒரு காரியத்தை செய்ய வச்சிருச்சு. அவனை பொறுத்தவரை இன்னமும் தன்வி அவனுக்கு குழந்தைதான். அவன் தூக்கி வளர்த்த குழந்தை. அவ லைஃப் லாங் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் அவன். ஆனா அவனாலேயே அவ வாழ்க்கை பாழாகிடுமோ நினைச்சு அவன் எப்படி துடிச்சான் தெரியுமா மாமா உங்களுக்கு? தன்விக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தான். ஆனா அவ கடைசி வரை அவ முடிவுல உறுதியா இருந்தா. வேறு வழி இல்லாம ஆதோ பணம் கொடுத்து யாரையும் பொண்டாட்டியா கூட்டி வருவேன்னு கூட சொல்லி பார்த்துட்டான். ஆனா அவ கேட்கல. கடைசி அவ செத்துடுவேன்னு மிரட்டினதும் தான் இவனுக்கு அவ இந்த கல்யாண முடிவுல இருந்து இனி மாற மாட்டான்னு புரிஞ்சுது. அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு புரியாம தான் அவன் இங்கே வந்தான். அதுக்கு பிறகு நடந்தது எதுவும் யாரும் எதிர்பார்க்காததுதான். ஆனா நடந்த எல்லாம் நல்லதுதான் மாமா. நீங்க ஆசைப்பட்டபடி என்றவர் ஒரு நிமிடம் நிறுத்தி, நான் ஆசைப்பட்டபடி நான் தூக்கி வளர்த்த என்னோட தன்வி பாப்பா எனக்கு மருமகளா வந்துட்டா என்று மனநிறைவோடு சொல்ல, அதற்கு மேல் வீரராகவனுக்கு எதுவும் பேச தோன்றவில்லை. அமைதியாக அங்கிருந்து எழுந்து சென்றுவிட அமிர்தா அருகில் வந்து அமர்ந்தான். அவரின் செல்ல மகனின் தலையை மென்மையாக கோதிவிட்ட அமிர்தா, எல்லாம் சரியாயிடும்டா, தாத்தா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. என்ன கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் என்க அவரின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டவன். தன்விக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவ இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையேம்மா. அவ என்ன மன்னிச்சிடுவதானே என்று பாவமாக கேட்க அவனை அதிசயமாக பார்த்தார் அமிர்தா. இதுவரை அவன் இப்படி உடைந்து போய் அவர் பார்த்தது இல்லையே. இதிலும் வெற்றியை மட்டுமே பார்த்து பழகியவன் அவன். தைரியத்தின் மறு உருவம் தன் மகன் என்று நினைத்தவருக்கு இன்று சின்ன பிள்ளை போல் தன் மடியில் படுத்துக்கொண்டு பயத்தில் கலங்கும் தன் மகனை பார்க்க வியப்பாக இருந்ததில் ஒன்றும் ஆச்சரியமில்லையே. மை காட் என்று வாயில் கை வைத்தவர், என் மகனை என்ன பண்ணி வச்சிருக்க தன்வி நீ என்று கிண்டலாக சொல்ல, அதை கேட்டு அவர் மடியில் இருந்து எழுந்து கொண்டவன் முகம் வெக்கத்தில் மின்ன ஆச்சரியத்தில் கண்களை விரித்த அமிர்தா, டேய் என்னடா இது என்று கன்னத்தை தொட்டு பார்த்தவர், அதி நீ வெக்கப்படுறடா மகனே என்று சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. போங்கம்மா, உங்களுக்கு வேற வேலை இல்லை, நான் ஒன்றும் வெக்கப்படல என்றவன் அங்கிருந்து வேகமாக சென்றுவிட அமிர்தா வாய்விட்டே சிரித்து விட்டார். மெதுவாக உடலை அசைத்து தூக்கத்தில் இருந்து எழுந்த தன்வி அங்கிருந்த கடிகாரத்தை பார்க்க அது காலை மணி 12 என்று சொல்லியது. அதை பார்த்து அடுத்து பிடித்து எழுந்தவள், என்ன தன்வி நீ இப்படியா வந்த இடத்துல தூங்குறது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவள். சும்மா கண்ணை மூடி படுத்தேன், எப்படி 2 hours போச்சுன்னே தெரியல என்றவளுக்கு கதவு தட்டும் ஓசை கேட்டது. மெல்ல எழுந்து சென்று கதவை திறந்து பார்க்க அங்கு சிரித்த முகத்துடன் கைகளில் உணவு தட்டுடன் நின்றிருந்தார் அவளின் மாமியார். நல்ல தூங்குனியா தன்வி என்று கேட்டபடியே அவர் உள்ளே வர ஒருவித கூச்சத்தோடு அவரை பார்த்தவள், சாரி சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன், எப்படி தூங்குனனே தெரியல, ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க என்று பாவம் போல் சொல்ல அவளின் குழந்தை முகத்தை பார்த்த அமிர்தா, உன் முகத்தை பார்த்த அப்புறம் கோபம் கூட வருமா என்ன என்றவர், உனக்கு ஜெட்லாக் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா, ஸோ நான் தப்பா நினைப்பேன்னு நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம் புரியுதா, அதோட நானும் உனக்கு அம்மா தான், ஸோ என்கிட்ட உனக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை என்று அன்பாக சொல்ல அதை கேட்ட சின்னவள் கண்கள் கலங்கிவிட்டது. பிறந்த சில வருடங்களிலேயே தாயை இழந்தவளுக்கு மாமியார் உருவத்தில் தன் தாய் திரும்ப கிடைத்திருப்பதை போல் உணர்வு. அதை நினைத்து நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சி நிறைந்து வழிந்தது. அருகிலேயே மாமியார் கொடுத்த உணவை உண்டு முடித்தவள், அவரு நீங்க தாத்தா எல்லாம் சாப்பிட்டீங்களா என்று கேட்டால் அக்கறையாக. அமிர்தா அவள் தலைமுடியை வருடியபடி நாங்க எல்லாம் சாப்பிட்டோண்டா என்றதும் தயங்கி தயங்கி அவரு எங்கம்மா என்று கேட்டால் மெல்லிய குரலில். அதை கேட்டு எவருமா என்று அவளை கேலி செய்ய அவர் கேலியில் கண்ணம் சிவந்தவள், அம்மா ப்ளீஸ் என்று கொஞ்சம் குரலில் பேச சத்தம் போட்டு சிரித்த அமிர்தா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வீடெல்லாம் இல்லை, ஸோ நீயே போய் உன்னோட அவரை தேடிப்பாரு, அப்படியே வீட்டையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் என்றவர் அங்கிருந்து செல்ல தன்வியும் தன்னவனை தேடி சென்றாள். வீட்டை சுற்றி வந்தவள் அங்கு ஒரு புறம் இருந்த அழகிய குட்டி சிட் அவுட் பகுதியில் ஆதர்ஷன் நின்றிருப்பதை பார்த்து மெதுவாக சென்று அவன் அருகில் நின்றவள், இங்கதான் இருக்கீங்களா, நான் வீடு முழுக்க தேடினேன் உங்களை.
என்று பேசியபடியே அவனின் தோளில் கை வைத்தவளின் தஷ் என்ற அழைப்பு பாதியில் நின்றது. சட்டென்று அவளின் கையை அவன் தோளில் இருந்து வெடுக்கென எடுத்துக்கொண்டவள் அவனை அதிர்ந்து பார்த்தாள். மெதுவாக திரும்பி அதிர்ச்சியில் உறைந்து நின்றவளை சிறு புன்னகையுடன் பார்த்த ஆதர்ஷன், எப்படி இருக்க குட்டி பாப்பா என்று அன்பாக கேட்க அவனையே விழி விரித்து அதிர்ந்து பார்த்தவள் இதழ்கள் மெல்ல ஆது என்று முணுமுணுக்க கண்டுபிடிச்சிட்டியே, நாட் பேட் என்றவனை அழுத்தமாக பார்த்தவள் தஷ் என்றால் குரலே வெளிவராத நிலையில். ஆதர்ஷன் கண்களால் பின்னால் பார் என்று புருவம் உயர்த்தி சைகை செய்ய சட்டென திரும்பி பார்த்தவள் பின்னால் நின்றிருந்தான் ஒருவன். ஆதர்ஷனை அச்சு அசலாக உரித்து வைத்தது போல் இருந்தான் தன்வியின் கணவன். விழி 27. தன்விக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் பேச்சே வராமல் போக கண்களில் கண்ணீர் கரை கட்டி நிற்க இருவரையும் மாறி மாறி பார்த்தவள் ஆதர்ஷனை பாவமாக பார்வை பார்த்தபடி, என் பாஸுக்கு எப்பவும் கொடுத்த வாக்க மீறும் பழக்கமோ, நம்பினவங்களுக்கு துரோகம் செய்யும் பழக்கமோ இல்லையே என்றால் தழுதழுத்த குரலில். ஓ ஆதுக்கு இப்போவும் அந்த பழக்கம் இல்லைதான் தன்வி என்றான் ஆதர்ஷன் அமைதியாக. கண்ணீர் துளிர்த்த விழிகளால் அருகில் நின்ற அவள் கணவனை சுட்டிக்காட்டி, அப்போ இதுக்கு என்ன பேரு? நீங்க சொன்னீங்கல்ல, நீதான் இந்த வீட்டு மருமக, நம்ம கல்யாணம் நடக்கும்னு என்றால் அழுத்தமாக. நோ தன்வி, நல்லா யோசிச்சு பாரு. நான் நீதான் நம்ம வீட்டு மருமகன் தான் சத்தியம் பண்ணனே தவிர எந்த இடத்துலையும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லவே இல்லை என்றவனை கண்கள் சுருக்கி முறைத்தவள் அதே கோபத்தோடு திரும்பி தஷை பார்த்தாள். இப்பவாவது நீங்க சொன்னீங்களே நான் உண்மையை தெரிஞ்சுக்கும் நேரம் வரும்னு. ஐ திங்க் அந்த டைம் இப்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தஷ் என்றவள் நிறுத்தி கண்களை மூடி திறந்து ஆழ்ந்த மூச்செடுத்து, உங்க பேர் என்ன என்று கேட்டாள் வேதனை நிறைந்த குரலில். அவளின் அந்த ஒரு கேள்வி அவனை மொத்தமாக வதைக்க போதுமானதாக இருக்க அவனுக்கும் கண்கள் கலங்கிவிட்டது. அவன் கைத்தாளியை வாங்கி ஊனும் உயிருமாக அவனோடு இணைந்து வாழ்ந்து உயிருக்கு உயிராய் காதலித்து இப்போது அவன் உயிரை தன்னுள் சுமப்பவளை இந்த நிலையில் நிறுத்திவிட்டேனே என்று நினைப்பே அவனை கொல்லாமல் கொல்ல அமைதியாக அவள் முகம் பார்த்தபடி தவித்து நின்றான் தன்வியின் கணவன். அமிர்தாவுக்கு கூட தன் மருமகளின் நிலையை நினைத்து நெஞ்சம் கசிந்தது. சொல்லுங்க, உங்க பேர் என்ன என்று அவள் மீண்டும் அவனை பார்த்து கேட்க கலங்கிய கண்களுடன், எல்லாத்துக்கும் சாரி மிஸ்ஸஸ் தன்வி அதீஷன் என்றான் தழுதழுத்த குரலில் அவள் மீதான தன் உரிமையை அழுத்தமாக உறுதிப்படுத்தியபடி. அதை கேட்டவள் மனமோ இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முணுமுணுத்தவள். அதீஷன் என்று தன்னவன் பெயரை மென்மையாக உச்சரித்து பார்த்தாள். இருவரின் நிலையை பார்த்து ஆழ்ந்த மூச்செடுத்த ஆதர்ஷன், ஓகே தன்வி, நடந்த எல்லாத்தையும் சொல்றேன், அப்புறம் உன் முடிவை சொல்லு என்றவனை இடைமறைத்தான் அதீஷன். டேய், ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கா, அவளுக்கு கால் வலிக்கும், அவளை உள்ள கூட்டு வந்து உட்கார வச்சு பேசு என்று சொன்னவனை தன்வி கண்கள் சுருக்கி தீயாக முறைக்க இருவரையும் ஒரு குறிஞ்சிரிப்போடு பார்த்த ஆதர்ஷனுக்கு தான் எடுத்த முடிவு சரிதான் என்று நம்பிக்கை வந்தது. டேய், ரொம்ப பண்ணாத, அவ இங்க வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கால் வலிச்சிடுமா என்று கேட்க ஆதீஷன் முகத்தில் சட்டென்று 1000 வாட்ஸ் பல்ப் மின்ன ஆதர்ஷனை நிமிர்ந்து பார்த்தவன், அவ இப்போ தனி ஆள் இல்லடா என்றான் மென்குரலில். ஆதீஷன் சொன்னதன் அர்த்தம் அமிர்தாவுக்கு புரிந்துவிட பாட்டியானதில் அவர் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. ஆனால் ஆதர்ஷனுக்கு அவன் சொல்ல வருவது என்ன என்று புரியாமல், ஏன் ஊர்ல இருந்து யாரையும் கூட்டிட்டு வந்திருக்காளா என்ன என்று நக்கலாக கேட்க ஆதீஷன் தலையில் அடித்து கொண்டவன், டேய் லூசு, அவ தனி ஆள் இல்லைனா அதுக்கு அர்த்தம் என்றவன் குரல் சட்டென மென்மையாகிவிட, ஷீ இஸ் பிரெக்னன்ட், நான் அப்பாவாக போறேன், உன் குட்டி பாப்பாக்கு ஒரு பாப்பா வரப்போகுது என்று வெக்கம் கலந்த குரலில் சொல்ல ஆதர்ஷ் பார்வை சட்டென்று தன்வி மேல் ஒரு எதிர்பார்ப்போடு படிந்தது. அவன் ஆமாவா என்று கண்களாலேயே கேட்க அதுவரை கோபத்தில் சிவந்திருந்தவள் முகம் சட்டென வெக்கத்தில் சிவந்து மின்ன தொடங்க ஆதர்ஷ் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. என் தன்வி குட்டிக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது என்றவனை நிமிர்ந்து பார்த்த தன்வி, பாஸ் என்று கேவியபடி ஓடி சென்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அவள் தலையை மெல்லமாக வருடிவிட்டவன், எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தன்வி, என் மனசு அவ்வளோ நெறிஞ்சு போயிருக்கு,
என் தன்வி அம்மாவாக போறா என்றவன் குரலில் அப்படி ஒரு நிறைவு. அவர்கள் இருவரையும் பார்த்த ஆதேஷனுக்கு அவர்கள் இருவரின் இடையில் இருக்கும் அன்பையும் பிணைப்பையும் நினைத்து உள்ளுக்குள் லேசாக பொறாமையாகத்தான் இருந்தது. அவளுக்கு தன்னை விட அவளின் ஆதுவை நிறைய பிடிக்கும் என்ற உண்மையில். அவன் சட்டையை தன் கண்ணீரில் நனைத்தபடி, இப்பவாச்சும் சொல்லுங்க, என்ன ஆச்சு? 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று கேட்க அவள் கண்ணீரை துடைத்த ஆதர்ஷன், சொல்றேன் தன்வி, எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கு முன்ன நம்ம உள்ள போயிடலாம். இல்லாட்டி உன் புருஷன் என்னை கண்ணில் பார்த்தே எரிச்சிடுவான் போல. வா உள்ள போயிடலாம் என்றவன் அவளை உள்ளே அழைத்து செல்ல மூவரும் அமர்ந்து கொண்டனர். தன்விக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்ட அமிர்தா தன்வியின் கையை ஆதரவாக பற்றி கொள்ள அவரின் ஸ்பரிசத்தில் தன்விக்குள் புது தைரியம் பிறந்தது. சொல்லுங்க, என்னாச்சு? எப்ப இருந்து இந்த நாடகம்? அதுக்கு முன்ன என்றபடி தன் அத்தையை பார்த்தவள், அத்தையும் என் புருஷனும் ஏன் இங்க தனியா இருக்காங்க? இவங்களை பத்தி ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல என்று கேட்டாள். அவளின் கேள்வியில் அதுவரை அங்கிருந்த சூழ்நிலை மாறி அனைவர் முகத்திலும் சிறு இறுக்கம் தோன்றியது. தன்வியை பார்த்து ஆழ்ந்த மூச்செடுத்த ஆதர்ஷன் நடந்ததை சொல்ல தொடங்கினான். அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தன்வி. அம்மா இந்தியன் தான், பட் அவங்க தாத்தா காலத்திலேயே இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இங்கே படிக்க வந்த அப்பா அம்மாவை பிடிச்சி அதை வீட்டில் சொல்ல 2 வீட்டுக்காரங்களும் பேசி இவங்க கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிஞ்சு அப்பா அம்மா இந்தியா வந்துட்டாங்க. நாங்களும் பிறந்தோம் என்றவன் ஆதேஷை பார்த்தபடி, வி ஆர் ட்வின்ஸ் என்றவன் தொடர்ந்து, உனக்கு தான் தெரியுமே, உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ பிறக்கும் போதே உங்கள் அம்மா கூட இருந்தது எங்கள் அம்மா தான், தெரியுமா? உன்னோட 5 வயசு வரை உன்னை வளர்த்தது இவங்க தான். நாங்கள் 2 பேரும் பையனாக போயிட்டதால உன் மேலே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ அஃபெக்ஷன். உன்னை உங்கள் அம்மா கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் உனக்கு எல்லாம் செய்வாங்க எனும் போதே தன்வி மெல்ல தன் அத்தையின் தோளில் சாய்ந்தவள் அவரின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொள்ள மருமகளின் தலையை மெல்ல வருடி விட்டார் அவளின் அன்பு மாமியார். இருவரையும் பார்த்து இதழ் பிரித்து சிரித்த ஆதர்ஷன் மீதியை சொல்லத் தொடங்கினான். எல்லாம் நல்லதான் போயிட்டு இருந்தது என்றவன் ஆழ்ந்த மூச்செடுத்தபடி, எங்க அப்பா சாகும் வர என்றான் அமைதியாக. அந்த நேரம் இதுவரை தன் கையை பறிவோடு பிடித்த தன் அத்தையின் கைகளை இப்போது சின்னவள் ஆதரவாக பற்றி கொண்டாள். அப்பா சாகும்போது எங்க 2 பேருக்கும் 10 வயசு தன்வி. அப்பா இறந்ததும் அம்மா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப மாசம் வீட்டை விட்டு கூட வெளியே வராம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. அதுக்கு பிறகு இப்படியே இருந்தா எங்க 2 பேர் எதிர்காலமும் என்ன ஆகுமோன்னு நினைச்சு தன்னைத்தானே தேத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்தாங்க. அந்த டைம் தான் அம்மாவோட அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போய் வீட்டையும் பிசினஸையும் பார்க்க முடியாத நிலையில அவர் உதவிக்கு அம்மாவை US வர சொல்லி கேட்டாரு. அம்மாக்கும் கொஞ்சம் இடம் மாறி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணவே நம்ம தாத்தா கிட்ட கேட்டாங்க என்றவன் குரல் தாழ்ந்துவிட தன்விக்கு புரிந்துவிட்டது. தாத்தா ஏதோ அத்தையின் மனம் வருந்தும்படி பேசி இருக்கிறார் என்றும் அதை சொல்ல ஆதர்ஷன் தயங்குகிறான் என்றும். தாத்தா என்ன சொன்னார் பாஸ் என்று தன்வி கேட்க, என்ன சொன்னாரு? வாய்க்கு வந்ததையெல்லாம் சொன்னாரு, அந்த பெரிய மனுஷன் என்று ஆதேஷன் கொதிக்க, அதி என்ற தாயின் அதட்டலில் அமைதியானவன் முகம் மட்டும் கோபத்தில் சிவந்திருந்தது. அவன் கோபத்தில் இருந்தே தாத்தா ஏதோ தவறாக பேசியிருக்கிறார் என்று புரிந்து கொண்ட தன்வி, ரொம்ப தப்பா பேசிட்டாரா என்றால் மாமியாரை பார்த்து தவிப்போடு. அவரும் பதில் ஏதும் சொல்லாமல் தலையை மட்டும் ஆம் என்பது போல் ஆட்டி வைத்தார். ஆமா தன்வி, தப்பா தான் பேசிட்டாரு, ரொம்ப தப்பா. அம்மா US போகணும்னு சொன்னதும் அவர் உடனே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அம்மா அவங்க அப்பா ஹெல்த் பத்தி எடுத்து சொல்லி இப்ப அவருக்கு அம்மாவோட துணை கண்டிப்பா தேவைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா தாத்தா கேட்கவே இல்லை கடைசியில என்று ஆதர்ஷன் திரும்பி தாயை பார்க்க அமிர்தா கண்கள் கலங்கி இருந்தது. நீ US உங்க அப்பாக்காக போக நினைக்கிறியா? இல்ல நம்ம புருஷன் தான் போயிட்டானே, நமக்கும் சின்ன வயசு தானே, அங்க போய் வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா வாழனான்னு பாக்குறியான்னு கேட்டிருக்காரு தன்வி என்றான் ஆதர்ஷ் வலி நிறைந்த குரலில். அந்த வார்த்தையை கேட்ட தன்விக்கோ மொத்த உடலும் பதறிவிட்டது. தன் தாத்தாவா இப்படி ஒரு வார்த்தையை பேசியது என்று அவளால் ஜீரணிக்க முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றவளை ஆதரவாக பற்றி கொண்டான் ஆதர்ஷன். நடந்ததை நினைத்து தன் தாய் கண் கலங்குவதை பார்த்த ஆதேஷன் எழுந்து வந்து அவர் அருகில் அமர்ந்தவன் அவரை தன் தோளோடு அணைத்து கொண்டான். தன்விக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் அமிர்தாவின் கையை பிடித்து கொண்டவள்,
தாத்தாவா இப்படியெல்லாம் பேசினாரு என்றவளுக்கு அதற்கு மேல் பேச்சு வராமல் போக வாய் விட்டே அழத் தொடங்கிவிட்டாள். அவள் கதறுவதை பார்த்து பதறிய அதீஷன் எழுந்து அவள் அருகில் சென்றவன், ஏய் ஏய் அழாதடி அழாத என்று அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொள்ள அமிர்தாவும், தன்விமா இங்கே பாரு, இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சுடா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், பாரு நான் நல்லா தான் இருக்கேன் என்று அமிர்தா அவளை சமாதானம் செய்ய வலியும் கண்ணீரை துடைத்தபடி, என்ன இருந்தாலும் அந்த பெருசு பேசினது தப்பு தான், அப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்றவள் தொடர்ந்து, இருங்க இதை நான் சும்மா விட போறதில்ல, அவரை நல்லா 4 வார்த்தை கேட்டுட்டு வர, எங்க அவரு என்று எழுந்தவர், எங்க அந்த பெருசு என்று சண்டைக்கு தயாராக அமிர்தாவுக்கு அவள் நின்ற தோரணையை பார்த்து சிரிப்பு வந்து விட்டது. தன்வி, என்ன இது சட்டுன்னு உன் தாத்தாவை பெருசுன்னு சொல்லிட்ட, பத்தாக்குறைக்கு அவர் கூட சண்டை போட வேற கிளம்பிட்ட என்று சிரிப்பினுடைய கேட்க அவரை விரைப்பாக பார்த்த தன்வி, பெருசு இல்லாம அவர் என்ன சின்ன பையனா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவர் கூட சண்டை போடாம கொஞ்சம் சொல்றீங்களா என்று சிலிர்த்து கொண்டு நின்றவளை பார்த்து மூவருக்குமே சிரிப்பு வந்து விட்டது. அடியே கொஞ்சம் அடங்குடி, தாத்தா எப்பவோ அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, அம்மாவும் அவரை மன்னிச்சிட்டாங்க, நீ சும்மா முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மேல வாசிக்காதடி, வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன குதிக்கிற, நீ பேசாம உட்காரி என்ற கணவனை முறைத்தவள், நீ பேசாதடா ஃப்ராடு, நீ பேசவே கூடாது என்க அதீஷனோ, எது டாவா என்றபடி திரும்பி ஆதர்ஷனை பார்க்க அவனோ நக்கலாக சிரித்தபடி, சரி சரி தன்வி அவன் பேச மாட்டான், நீ உட்காரு என்று சொல்ல ஆதர்ஷனையும் முறைத்தவள், ஓ நீங்க மட்டும் ரொம்ப ஒழுக்கமாக்கும், நீங்களும் ஃப்ராடு தான், கூட்டு களவானீங்க, மூஞ்ச பாரு மூஞ்ச, தாத்தா பேரன் எல்லாரும் மோசம், நானும் அத்தையும் தான் பாவம் என்றால் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு. தன்விமா ப்ளீஸ், அதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு விடு என்ற அமிர்தாவின் வார்த்தையில் அமைதியாகி மீண்டும் அமர்ந்தவள் ஆதர்ஷனை பார்த்து, அப்புறம் என்னாச்சு என்று கேட்டாள். என்ன ஆகும், தாத்தா வார்த்தையை விட அம்மாவும் கோபத்தில் எதிர்த்து பேச, அம்மா இங்கே 2 பேரையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க, தாத்தாவும் இவங்க 2 பேரும் என் வீட்டு வாரிசுன்னு சண்டை போட, கடைசியில் நான் தாத்தா கிட்டையும் உன் புருஷன் அம்மா கிட்டையும் வளர்ந்தோம் என்றான். சரி, ஆனால் இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை? அம்மாவும் அதையும் வீட்டை விட்டு போன சமயம் நீ குட்டி பொண்ணு தன்வி, அடிக்கடி அம்மாவையும் இவனையும் கேட்டு கேட்டு ரொம்ப அழுவ, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதும் உனக்கு இவங்க ஞாபகம் இல்லாம போச்சு, நீ கொஞ்சம் வளர்ந்த பிறகு அம்மா பத்தி கேட்கும்போது தாத்தா திட்டி உன்னை அடக்கிட்டாரு, என்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்றான். அவரு அத்தையை இப்படி தப்பு தப்பா பேசினது எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நான் அவரை திட்டி சண்டை போட்டிருப்பேன், அதுக்கு பயந்து தான் அவர் இதெல்லாம் எனக்கு தெரிய விடல என்று தாத்தாவை சரியாக கணித்து சொல்ல ஆதர்ஷன் ஆமாம் என்று தலையாட்டினான். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? நீங்க அத்தைய எப்ப பாத்தீங்க? அத்தை இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு தாத்தா எப்படி உங்களை இங்க படிக்க அனுப்பினாரு? அவருக்கு என்னை இங்க படிக்க அனுப்பவே இஷ்டம் இல்லை தன்வி, நான் தான் அடம் பிடிச்சு இங்க வந்தேன். அதோட அம்மா வீட்டை விட்டு போன கொஞ்சம் வருஷம்தான் தாத்தாக்கு அம்மா மேல கோபம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் பேசினது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவர் உணர்ந்துட்டாரு. ஆனா அவர் வயசுக்கு இறங்கி வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க அவர் ஈகோ இடம் கொடுக்கல. அதே சமயம் என்னையும் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாருங்கிற குற்ற உணர்வு வேற அவருக்கு இருந்துச்சு. ஸோ என்னை இங்க அனுப்பி வச்சாரு. அவருக்கு தெரியும் நான் யூஎஸ் வந்தா கண்டிப்பா அம்மாவையும் அதியையும் மீட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் இங்கே வந்தேன். அம்மா கூடவும் அதி கூடவும் இருந்து என் படிப்பை முடிச்சேன். தாத்தா அம்மா கிட்ட நேரடியா பேச தயங்கி நாளை ஓடி போக அம்மாக்கு அவர் மேல எந்த கோபமும் இல்லைன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டு எல்லாம் சரியான அப்புறம்தான் உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு நானும் அம்மாவும் வந்தோம் என்று பாதி கதையை சொல்லி முடிக்க தன்வியின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்து கொண்டது. என்ன, அத்தை எங்க கல்யாணத்துக்கு வந்தாங்களா என்று ஆச்சரியமாக கேட்க ஆதர்ஷன் சிரித்தபடியே, உனக்கும் உன் புருஷனுக்கும் மனமேடல முந்தான முடிச்சு போட்டதை அம்மா தான் தன்வி என்றவன் தொடர்ந்து, மேடம் எங்க அன்னைக்கு சுத்தி இருந்தவங்களை கவனிச்சிங்க? உங்க பார்வை முழுசும் உங்க இந்த அவர் மேலதானே இருந்துச்சு என்று கிண்டலாக சொல்ல தன்விக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. தன் வெக்கத்தை மறைக்க தலையை குனிந்து கொண்டாள். அவள் வெக்கத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அதீஷன். அவன் பார்வை தன்னை ஊடுருவுவதை உணர்ந்த தன்விக்கு மேலும் மேலும் வெக்கம் கூட தலையை உலுக்கிக் கொண்டவள். சரி சரி, நீங்க 2 பேரும் பண்ண ஃப்ராடு தனத்தை சொல்லுங்க என்றால் மிடுக்காக. சரி தன்வி, சொல்றேன். அதுக்கு முன்ன எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லணும் என்றான் ஆதர்ஷன். தன்வி என்ன என்பது போல் அவனை பார்க்க அவனோ தன் இரட்டை சகோதரன் மீது பார்வையை பதித்தபடி,
டு யூ ஹாவ் எனி ரெக்ரெட்ஸ் என்று கேட்க தன்விக்கு அவன் கேட்டதன் அர்த்தம் தெளிவாக புரிந்தது.